வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் தங்கராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் எடுத்துக்கொண்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது மரணம் அப்படின்னா என்ன, இந்த மரணம் சம்பவிக்கிறது எந்த நிலைகளில் சம்பவிக்குது, இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மரணம் அப்படின்னு எடுத்துக்கிடும்போது 3 விதமான மரணங்கள் இருக்குது. ஒன்று சுபமரணம். இந்த சுபமரணம் அப்படின்னு சொன்னோம்னா 80 வயசில் இருந்து 100 வயதுக்கு மேல் அவங்க வாழ்வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி வாழக்கூடியவங்க நிறைய குடும்பங்களில் இருக்கிறாங்க. 80 வயசுக்கு மேலே 100 வயசு 120 வயசு அந்த மாதிரி வாழ்வாங்க. அப்படி அவங்க வாழும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பௌர்ணமியை அவங்க வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க. இந்த 1000 பௌர்ணமியை அவங்க வாழ்க்கையில் பார்த்து அவங்க இந்த வாழ்க்கையில் அதாவது கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கர்மா போன ஜென்மத்தில் நாம் என்ன பண்ணியிருந்தோமோ அதுக்குண்டான பிராப்தத்தை நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. அப்போ நாம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பிராப்தத்தில் நம்ம சரியாக அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துட்டோம் அப்படிங்கிறது இருந்தால், அடுத்து நமக்கு பின்னால் வரக்கூடிய வாரிசுகள், இப்போது 80 வயசுலேருந்து 100 வயசு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. 100 வயசு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மகன்களுக்கும் திருமணமாகி அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 60-70 வயசு இருக்கும். பேரங்களுக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகக்கூடிய ஸ்டேஜ் சில பேருக்கு ஆயிருக்கவும் செய்யும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்க குடும்பம் இருக்கும். அப்போ நாம் மரணித்த பிறகு அந்த பேரன் பேத்திங்க இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்னா நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அதாவது கல்வியில் தடை ஏற்படாது, சாப்பாட்டுக்கு அதே மாதிரி குறைகள் வராது, நோய் நொடிகள் அண்டாது, தொழில் ஸ்தானம் கையை வைக்காது. இப்படி பல கோணங்களில் அவங்களுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். இந்த சுபமரணத்தில் ஒருத்தர் வாழ்ந்து முடித்தவர் அவங்களுடைய வாரிசுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசுப மரணம். இந்த அசுப மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சுபமரணத்தில் உள்ளவங்க 80 வயசுக்கு மேலே 100-120 வயது வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு நாம் எடுத்திருக்கோம். அசுப மரணத்தில் உள்ளவங்க அந்த அளவுக்கு இவங்களால் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா இவங்களுடைய உடல் கடைசி காலகட்டங்களில் நோய்வாய்ப்படும். அப்போ ஒரு 60 வயசை தாண்டின உடனே அவங்க உடம்பு நோய்வாய்ப்படும். ஒரு 60-65 வயசு அந்த மாதிரி வரும்போது அதில் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் சில நேரம் 5 வருஷம் 7 வருஷம் இப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அப்படி நோய்வாய்ப்பட்டு அவங்களுடைய உடல் மரணிக்கும் காலம் அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு கசப்பை உண்டாகும். இந்த மரணத்துக்கு பேர் தான் அசுப மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுப மரணமும் பார்த்துருக்கோம், அசுப மரணமும் பார்த்துட்டோம். இந்த 2 மரணத்திலையும் மரணித்தவங்க இவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் இல்லையா. அப்படி சாந்தி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சாதாரண நிலையில் நீங்கள் எள்ளு நவதானியம் இந்த மாதிரி வச்சு திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்க ஆன்மா சாந்தி அடைச்சிடும். இதை தாண்டி 3வது வகையில் ஒரு மரணம் இருக்குது. அது என்ன மரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் துர்மரணம். இப்போ துர்மரணம் அப்படின்னா என்ன? துர்மரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு 25 வயசில் இருந்து 30 வயசுக்குள்ளே இல்லை 35 வயசுக்குள்ளே அப்படி எடுத்துக்கிடலாம். அவங்க அந்த காலகட்டங்களில் தான் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே ஆரம்பமாகிறது. அதுக்கு மேலே தான் அவங்க நல்ல முறையில் வாழ ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அதாவது 25 வயசுக்கு மேலே ஒரு 30-35 வயசுக்குள்ளே சில பேர் மரணிப்பாங்க. அப்படி மரணிக்கக்கூடிய மரணத்துக்கு பேர் தான் துர்மரணம். இவங்களுக்கு மரணம் எப்படி ஏற்படணும், அதாவது திடமான உடலாகத்தான் இருக்கும். அந்த காலகட்டங்களில் இவங்களுடைய மரணம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரவு தேண்டி இறப்பார். அதாவது பாம்பு கடித்து இவங்க இறப்பாங்க, மாடு முட்டி இறப்பாங்க. இப்போ இந்த காலத்துலலாம் மாடு முட்டுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் வாகனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாகனத்தில் அடிபட்டு இவங்க இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரண்டில் அடிபட்டு இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
விஷம் குடித்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கோணங்களில் அவங்க இறக்கக்கூடியவங்க தான் துர்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துர்மரணம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது, அது பூவோட காயோட பிஞ்சோட இருக்குது. அந்த காலகட்டங்களில் அந்த செடியை பிடுங்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அந்த விவசாயி வந்து கொஞ்சம் மனசு சங்கடப்படுவார். ஏன்னா பலனை கொடுக்கல இல்லைங்களா, அதனால் அந்த விவசாயியுடைய மனநிலை வந்து கொஞ்சம் கஷ்டத்துக்கு உள்ளாகும். அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் காலம் அந்த துர்மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகள் ஏற்படும் காலம். இவங்களுக்கு வந்து எப்படி திதி தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுடைய ஆன்மா வந்து மற்ற ஆன்மாக்கள் மாதிரி அவ்வளவு சீக்கிரத்தில் சாந்தி அடையாது. இவங்க குடும்பங்களும் பார்த்திங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா தோஷம் உள்ள ஜாதகமாக கருதப்படும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு குடும்பத்தில் நடக்குது அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வந்து ஆழமான பரிகாரங்களை பண்ணணும். அப்படி பரிகாரங்களை பண்ணி அந்த ஜாதகத்தை வந்து அந்த பாவத்தன்மையை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இன்றைய ஜென்ரேஷனில் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னா 3 நாள் தூக்கம், 4 நாள் தூக்கம். அடுத்த ஸ்டெப்பு யாரும் அதை எடுக்கிற மாதிரி இல்லை, அதை அப்படியே விட்டுருதாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கர்மா தொடர ஆரம்பிக்குது. அப்படி நாம் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, சரி என்ன காரணம், எதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் இவங்க குடும்பத்தில் நடக்குது அப்படிங்கிறத நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்குண்டான பரிகாரங்களை செய்யணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மரணத்துக்கு தேவையான அந்த ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும், அதை வந்து நாம் வந்து முறையாக பண்ணணும். இப்போ இந்த துர்மரணம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த கான்செப்டுக்கு இவங்களுக்கு வந்து திலகா ஹோமம் அப்படின்னு ஒரு ஹோமம் இருக்குது. அந்த ஹோமத்தை வந்து பண்ணணும். இதை வந்து முறையாக பண்ணணும். தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல இதை வந்து முறையாக பண்ணுறாங்க அப்படின்னு சில குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் எங்கே முறையாக பண்ணுறாங்க அப்படின்னு சில இடங்கள் இருக்குது. மற்ற எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை. இந்த திலகோமம் அப்படிங்கிறத வந்து பண்ணுறதில்ல. இப்போ நான் இந்த திலகோமம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு சில பொருட்கள் என்ன வாங்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து உங்களுக்கு தாரேன். இந்த குடும்பத்தில் யாருக்காவது இது வந்து பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த ஜாமான்கள்லாம் வாங்கும்போது அந்த இது வந்து இதெல்லாம் ஐயர் எழுதியிருக்கிறாரா அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? சரி, இப்போ அதுக்குண்டான சாமான்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, சேப்பங்கிழங்கு. இந்த சேப்பங்கிழங்கு எதுக்காக வேண்டி அந்த திலகோமத்துக்கு பண்ணுறதுக்கு வாங்குகிறாங்க. சேம்பு வந்து பார்த்திங்கன்னா தூரில் கிழங்கு வந்து பக்கத்தில் அப்படியே பக்கமாக கிழங்கு வெடிக்கும். அதே மாதிரி மேலே வரக்கூடிய மடல்களும் அப்படியே பக்கம் வெடித்து வரும். அப்போ அந்த குடும்பம் வந்து மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறத ஆண்டவன்கிட்ட நம்ம வேண்டி பிரார்த்திக்கும். அதுக்காக வேண்டி சேப்பங்கிழங்கு அந்த ஹோமத்துக்கு வந்து வைக்கணும். அடுத்து 2வது வந்து பார்த்திங்கன்னா, அந்த குடும்பம் வந்து கொடி போல் படரணும். அப்போ அந்த படர்ந்து அந்த குடும்பங்குட்டியெல்லாம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி புடலங்காய் அந்த ஹோமத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய். இந்த பாகற்காயும் வந்து கொடியில் படரக்கூடிய ஒரு காய் தான் அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய். இந்த குடும்பத்தில் வரக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆள் நல்ல திடகாத்திரமாக இருக்கணும், நல்ல பருத்த உடலோடு இருக்கணும், மேனியோட அப்படிங்கிறதுக்காக வேண்டி பூசணிக்காயை கொடுக்குறாங்க. வாழைக்காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது தண்டில் இருந்து பூ வரைக்கும் மருந்து பொருளாக பயன்படக்கூடிய ஒரே தாவரம் இனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழை தான். இந்த மண்ணில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன் உடல், தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய காலம் மற்றவங்களுக்கு வந்து கடினமானதாக வரக்கூடாது, அவங்களுக்கு இனிமையானதாக வரணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. அவங்களுடைய வாழ்க்கையில் பின்னால் இருக்கக்கூடியவங்களுக்கு, தனக்காக மட்டும் வாழக்கூடியவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் வந்து சுமாராக தான் இருக்கும். சரி, அடுத்தாகல அகத்திக்கீரை. அகத்திக்கீரை வந்து எதுக்கு கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்திருகளுக்கு வந்து அகத்திக்கீரை வந்து கொடுக்கறது வந்து வழக்கம். நவதானியம், இந்த மண்ணில் வந்து முளைக்கக்கூடிய நவதானியம் மறுபடியும் நம்ம வாரிசுகள் உருவாகிறதுக்காக வேண்டி நவதானியம். காலணிகள் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுக்கணும். செருப்பு, காலணின்னா செருப்பு, குடை அந்த மாதிரி கொடுக்கணும்.
வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும் அந்த இடத்துல. அடுத்தாக்கில் பச்சரிசி முனை முறியாத பச்சரிசியாக இருக்கணும், அந்த பச்சரிசி எடுத்து கொடுக்கணும். சமித்து குச்சிகள், இந்த சமித்து குச்சி எதுக்கு அப்படின்னா யாகம்லாம் வளர்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு மாங்குச்சி கொடுக்கணும், ஆலங்குச்சி கொடுக்கணும், அரசங்குச்சி கொடுக்கணும், கருங்காலி, இந்த கருங்காலி குச்சி கொடுக்கணும், சென்னாய் உருவி கொடுக்கணும், எருக்கங்குச்சி கொடுக்கணும், சுத்தமான பசு நெய், நாட்டு மாட்டு நெய் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இத்தனை பொருள்களும் சேர்ந்து பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த ஹோமம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு ஹோமமாக மாறுது. நன்றி. இதுபோல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 96 55 33 97 06. தங்கராஜ் அஸ்ட்ராலஜர். நன்றி, வணக்கம்.